ஆட்டோ சிரமம் வரைக்கும் போகணும், எவ்வளோ ஆகும்? சிறுமைங்களா அண்ணா? 300 வருண்ணா. இங்கே இருக்க சிரமம் போகிற 300 இதே கேப் புக் பண்ணி தான் 100 கூப்பிட்டு போவானுங்க. வெறும் ஆட்டோவில் போகிறக்க 300 ஆகிற நீ. அண்ணா அப்படிங்களாண்ணா? நீங்கள் கேப் புக் பண்ணியே போய்க்கோங்கண்ணா. அண்ணா சிறும வரைக்கும் போகணுங்கண்ணா. அண்ணா சிறுமைங்களா? போகலாங்கண்ணா. அண்ணா வாடகை எவ்வளோ ஆகுங்கண்ணா? அண்ணா 150 ரூபாங்கண்ணா. சரிங்கண்ணா வாங்க. என்ன ஆட்டோக்காரன் நீ எங்கிட்ட 300 சொல்லிட்டு அவர்கிட்ட 150 சொல்கிற? இங்கே இருக்க சிரமம் போகிறக்கு எங்கிட்ட சிரமம் போகிறக்கு 300 சொன்னான், உங்ககிட்ட 150 சொல்கிறான். என்ன நியாயம் அது? அண்ணா அந்த அண்ணா வாடகை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாரு, நீங்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டீங்க? ஆட்டோ சிரமம் வரைக்கும் போகணும், எவ்வளோ ஆகும்? அண்ணா சிறும வரைக்கும் போகணுங்கண்ணா. அண்ணா பணம் காசை விட தன்மானம் முக்கியண்ணா. தம்பி படிச்சிருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். தம்பி இதுவே மெடிக்கல் காலேஜில் டொனேஷனுங்கிற பேரில் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. இதே ப்ரைவேட் ஸ்கூலில் வெறும் எல்கேஜிக்கு லட்சக்கணக்கில் டொனேஷன் வாங்குறாங்க. அதை கூட விடு, ஒயின் ஷாப்பில் பாட்டில் மேலே 10 ரூபா எச்சு வாங்குறாங்க. அதெல்லாம் உங்கள் படித்தவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆட்டோக்காரங்க மீட்டருக்கு மேலே 5 ரூபாய் 10 ரூபாய் வயிற்று பழப்புக்காக கேட்டால் உங்களுக்கு பெரிய குத்தமாக தெரியும். அவங்க ஆடம்பரத்துக்காக கேட்குறதில்ல, வயிற்று பசிக்காக கேட்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அவசர உதவியாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் டிரைவரும் ஆட்டோ டிரைவரும் தான் வருவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ணா டெய்லி இந்த மாதிரி ஆளுக்கு வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக என்னோடய பொழப்பை நான் கெடுத்துக்க முடியாது. நான் வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாண்ணா.